எல்லாருக்கும் வணக்கங்க. கற்றழகு ஐஏஎஸ் அகாடமி சார்பாக உங்களை நான் வரவேற்கிறேன். ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்தியன் எக்கானமி, அதாவது இந்திய பொருளாதாரம் அப்படின்னு சொல்லக்கூடிய சப்ஜெக்ட் எடுத்தோம் அப்படின்னா அதில் அக்ரிகல்ச்சர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சப் டாபிக் வந்து வருங்க. இந்த அக்ரிகல்ச்சரில் நம்ம வந்து என்னென்னலாம் படிப்போம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம வந்து அக்ரிகல்ச்சர்னால் என்ன அப்படிங்கிற பேசிக் இன்ட்ரொடக்ஷன், அதே மாதிரி அக்ரிகல்ச்சரில் என்னென்ன கிராப்ஸ் இருக்குது அப்படிங்கிறத பற்றி பார்ப்போம். அதே மாதிரி கிராப்பிங் பேட்டர்ன் பற்றி பார்ப்போம். அதுக்கப்புறம் இந்த கிராப்ஸை வளர்க்குறதுக்கு தேவையான கேபிட்டல், அதே மாதிரி நிலம், ஸோ இந்த மாதிரி ஃபேக்டர்ஸ் ஆஃப் ப்ரொடக்ஷன் இதை வந்து நம்ம பார்ப்போம். அதுக்கப்புறம் என்ன பார்ப்போம் அப்படின்னா, இரிகேஷன் டைப்ஸ் வந்து என்னென்ன அப்படிங்கிறத பார்ப்போம். அதே மாதிரி கிளைமேட்டிக் கண்டிஷன்ஸ், கிளைமேட்ஸ் வந்து என்னென்ன அப்படிங்கிறத பார்ப்போம். இதெல்லாம் முடிச்சதுக்கப்புறம் எக்கனாமியில் பொதுவாக நம்ம வந்து எக்கனாமிக் ஆர்கனைசேஷன்ஸ் வந்து நிறைய வந்து பார்ப்போங்க, அக்ரிகல்ச்சர் ரிலேட்டடானது. அதே மாதிரி ஸ்கீம்ஸ், கவர்மெண்ட்டோட ஸ்கீம்ஸ் எல்லாமே வந்து பார்ப்போம். ஸோ இதெல்லாமே பேசிக்கானது. இதில் நம்ம விவசாய புரட்சிகள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டாபிக் வந்து வருங்க. அதாவது இம்பார்ட்டன்ட் ரெவல்யூஷன்ஸ் அப்படின்னு நம்ம வந்து சொல்லுவோம். பலதரப்பட்ட புரட்சிகள் வந்து நடந்திருக்கு. ஸோ அதில் முக்கியமான புரட்சிகள் எல்லா எக்ஸாம்ஸ்லையுமே இந்த கொஷின் வந்து வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. பிஒய்க்யூஸில் நிறையவே வந்திருக்கு. ஸோ இது நீங்கள் யூபிஎஸ்சியாக இருந்தாலும் சரி, டிஎன்பிஎஸ்சியாக இருந்தாலும் சரி, நீங்கள் வந்து முதல்வன் இப்போ வரக்கூடிய எக்ஸாம்னாலும் சரி, உங்களுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதனால தான் இந்த மாதிரி சின்ன சின்ன டாபிக்ஸ் எல்லாமே இருக்கிறது எல்லாமே அடுத்தடுத்து வீடியோவாக பண்ணலான்னு இருக்கேன். ஸோ எல்லாமே நீங்கள் வந்து நம்ம சேனலில் வந்து வந்துருங்க. இனிமேல் வரிசையாக நீங்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ இந்த வீடியோவை லைக் போட்டுருங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகேங்க, இந்த வீடியோவில் நம்ம இம்பார்ட்டண்ட் அக்ரிகல்ச்சர் ரெவல்யூஷன்ஸ் எல்லாமே வந்து பார்த்துடலாம். மெயினாக அக்ரிகல்ச்சர்லையும் அலைடு செக்டார் அப்படின்னு நம்ம வந்து சொல்லுவோம். ஸோ அலைடு செக்டார் அப்படிங்கிறது விவசாயத்தை சார்ந்து இருக்கக்கூடிய துறைகள். இதில் வந்து கால்நடை வளர்ப்பு வரும். அதே மாதிரி உங்களுக்கு வந்து அந்த ஃப்ளாரிகல்ச்சர், ஹார்டிகல்ச்சர் இந்த மாதிரிலாம் சொல்லுவோம். ஸோ இதில் நடந்த பலதரப்பட்ட புரட்சிகளை வந்து பார்த்துடலாம். ஸோ ஃபஸ்ட் நமக்கு எவர்கிரீன் ரெவல்யூஷன் இருக்கும். ஸோ பசுமை புரட்சி நம்ம வந்து சொல்லுவோம், அதாவது பசுமையான புரட்சி அப்படின்னு சொல்லுவோம். இதில் வந்து எம்எஸ் சுவாமிநாதன் அவர்கள் தான் வந்து கொண்டு வந்திருப்பாங்க. இது 2006 கொண்டு வரப்பட்டது. ஸோ இதோட மெயின் எய்ம் என்ன, இதோட மெயின் அப்ஜெக்டிவ் எதுக்காக கொண்டு வந்தாங்க அப்படின்னா, இது வந்து ப்ரொடக்டிவிட்டியை இன்க்ரீஸ் பண்ணணுங்க. ஸோ அக்ரிகல்ச்சரில் ப்ரொடக்டிவிட்டியை இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படிங்கிறதுனால தான் வந்து கொண்டு வந்தாங்க. அதே மாதிரி இதில் என்ன அப்படிங்கும்போது, இதில் வந்து என்னென்னா மெயினான பாயிண்ட் என்ன, எவர்கிரீனில் மெயினான பாயிண்ட், நீங்கள் நார்மலாக க்ரீன் ரெவல்யூஷன் பார்ப்பீங்க, ஆனால் எவர்கிரீன் ரெவல்யூஷனில் மெயினான பாயிண்ட் என்ன அப்படிங்கும்போது, இதில் வந்து நம்ம நேச்சுரலாக இருக்கக்கூடிய ஃபெர்டிலைசர்ஸ், அதாவது நம்ம நிலத்துக்கு வந்து கெடுதல் ஏற்படுற அந்த ஃபெர்டிலைசர்ஸ், பெஸ்டிசைட்லாம் போடாமல் நேச்சுரலாக என்விரான்மெண்ட்டை சேஃபாக வச்சுக்கணும். அதே நேரத்தில் ப்ரொடக்ஷனையும் அதிகரிக்கணும். ஸோ அந்த மாதிரி சோஷியலாக சஸ்டைனபிளாக இருக்கக்கூடிய மெட்டீரியல்ஸ் எல்லாமே யூஸ் பண்ணி நம்ம வந்து ஒரு கிராப்பை வந்து கொண்டு வரணும், அதோட ப்ரொடக்டிவிட்டி இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படின்னு வந்து சொல்லியிருப்பாங்க இந்த எவர்கிரீன் ரெவல்யூஷனில். அடுத்து புரோட்டீன் ரெவல்யூஷன் அப்படின்னு, இது வந்து காயின்டு பை யார் அப்படின்னா, நம்ம நரேந்திர மோடி அவர்களும் அருண் ஜெட்லி அவர்களும் தான் வந்து கொண்டு வந்திருப்பாங்க இந்த புரோட்டீன் ரெவல்யூஷன். ஸோ இதில் என்ன, இதோட எய்ம் என்ன அப்படிங்கிறதுனா, இது வந்து ஹையர் ப்ரொடக்ஷன், இதில் ஓவராலாக ஹையர் ப்ரொடக்ஷன் வந்து கொண்டு வரணும். ஆனால் டெக்னாலஜி டிரைவன் செகண்ட் க்ரீன் ரெவல்யூஷன், இதுக்கு ஒரு பெயரும் உண்டு. ஸோ என்னென்னா, க்ரீன் ரெவல்யூஷன் இருக்குது, இரண்டாவது க்ரீன் ரெவல்யூஷன் அப்படின்னு சொல்லி நம்ம இதை அழைப்போம். ஒன்றில் டெக்னாலஜி டிரைவன் அப்படின்னா நிறைய புதுவிதமான திட்டங்களை வந்து உள்ளே கொண்டு வந்து, ஸோ டெக்னாலஜி ரிலேட்டடாக கொஞ்சம் அட்வான்ஸ்டாக கொஞ்சம் கொண்டு போகிறது. ஸோ அப்படி ப்ரொடக்ஷனை வந்து இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படின்னு வந்து சொல்லியிருப்பாங்க இந்த புரோட்டீன் ரெவல்யூஷனில். அடுத்து எல்லோ ரெவல்யூஷன் நம்ம நிறைய படிச்சிருப்போம். ஸோ இந்த எல்லோ ரெவல்யூஷனோட ஃபாதர் யார் அப்படின்னு பார்த்தா, சாம் பிட்ரோடா அப்படின்னு சொல்லக்கூடியவர் தான் வந்து எல்லோ ரெவல்யூஷனோட ஃபாதர். ஓகே, இதில் ஆயில் சீடு ப்ரொடக்ஷன், எல்லோ அப்படின்னா ஆயில் சீட் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஷார்ட்கட்டும் வந்து இதுதான், எல்லோ அப்படின்னா ஆயில் சீட். ஸோ ஆயில் சீடோட ப்ரொடக்ஷனை பற்றி நம்ம வந்து பார்க்குறோம். எஸ்பெஷலாக என்ன அப்படின்னா, இந்த மஸ்டர்டும் சன்ஃப்ளவருங்க. ஸோ கடுகு எண்ணெய்ன்னு சொல்லுவோம்ல, அதே மாதிரி சன்ஃப்ளவர். ஸோ இது ரெண்டும் வந்து மெயினாக இதோட ப்ரொடக்ஷனை பற்றி. அடுத்து பிளாக் ரெவல்யூஷனுங்க. ஸோ பிளாக் ரெவல்யூஷன் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்க்கும்போது, பெட்ரோலியம் ப்ராடக்ட்ஸ். ஸோ பெட்ரோலியம் ரிலேட்டடான ப்ராடக்ட்ஸ் வந்து பற்றி, அதோட ப்ரொடக்ஷன் அதை பற்றி பேசுகிறது தான் வந்து பிளாக் ரெவல்யூஷன். இப்போ ப்ளூ ரெவல்யூஷன் வந்து பார்ப்போம். ப்ளூ அப்படின்னாலே வந்து உங்களுக்கு ஃபிஷ் ஞாபகம் வந்துடும். ப்ளூ அப்படின்னா கடல் நீர், வாட்டர். ஸோ வாட்டரில் ஃபிஷ் இருக்கும் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ டாக்டர் அருண் கிருஷ்ணன் அப்படிங்கிறவர் தான் ஃபாதர் ஆஃப் ப்ளூ ரெவல்யூஷன். ஸோ ஃபிஷ் ப்ரொடக்ஷனை பற்றி பேசக்கூடியது. அடுத்து ப்ரௌன். ஸோ ப்ரௌன் ரெவல்யூஷன் அப்படின்னு பார்க்கும்போது, ப்ரௌன் கலரில் இருக்கக்கூடிய பொருட்கள், மெயினாக லெதர். ஸோ லெதர் வந்து ஒரு ப்ரௌன் கலரில் வந்து இருக்கக்கூடியது. பெல்ட் வந்து போடுறத ஞாபகம் வச்சுக்கோங்க. லெதர் வந்து ப்ரௌன் கலரில் இருக்கும். அதே மாதிரி கொக்கோ. ஸோ கொக்கோ அப்படிங்கிறது வந்து நம்ம காஃபி இருக்குல்லாங்க, கொக்கா. ஸோ அதுதான்.
ஸோ இது ரிலேட்டடான ஒரு ரெவல்யூஷன் ப்ரொடக்ஷனை பற்றி பேசுகிறது அதுதான் வந்து ப்ரௌன் ரெவல்யூஷன். கோல்டன் ஃபைபர் ரெவல்யூஷனுங்க. ஸோ கோல்டன் ஃபைபர் ரெவல்யூஷன் அப்படின்னா ஜூட். ஸோ ஜூட் ப்ரொடக்ஷன் தான் வந்து கோல்டன் ஃபைபர் ரெவல்யூஷன். அடுத்து கோல்டன் ரெவல்யூஷன். மெயினாக கோல்டன் ரெவல்யூஷன் அப்படிங்கும்போது ஸோ இதோட ஃபாதர் வந்து கொடுத்துருக்குறாங்க நிர்பக் துத்தேஜ் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து ஃப்ரூட்ஸு மற்றும் ஹனி ப்ரொடக்ஷன். ஸோ கோல்டு கலரில் ஹனி இருக்கும், ஞாபகம் வச்சுக்கோங்க. ஃப்ரூட்ஸ் அண்ட் ஹனி ப்ரொடக்ஷன், அப்புறம் ஹார்டிகல்ச்சர் டெவலப்மெண்ட். ஸோ இதை பற்றிலாம் வந்து பேசுகிறது இதுதான் வந்து கோல்டு ரெவல்யூஷன். ஸோ ஹார்டிகல்ச்சர் அப்படிங்கிறது இந்த பூந்தோட்டக்கலை, ஸோ இதை பற்றினது. ஸோ இந்த பூக்கள் இதை பற்றிலாம் வந்து பார்க்குறது தான் ஹார்டிகல்ச்சர். ஸோ இதில் ஒரு புரட்சி தான் வந்து இந்த கோல்டன் ரெவல்யூஷன். அடுத்து கிரே ரெவல்யூஷன் அப்படிங்கும்போது ஃபெர்டிலைசர்ஸுங்க, உரம் மெயினாக வந்து சிமெண்ட் கலரில் இருக்கும் அப்படின்னு வச்சுக்கோங்க. கிரே ரெவல்யூஷன். அடுத்து பிங்க் ரெவல்யூஷனுங்க. பிங்க் ரெவல்யூஷன் வந்து துர்கேஷ் பட்டேல் அப்படின்னு நம்ம வந்து சொல்கிறோம், ஃபாதர் ஆஃப் பிங்க் ரெவல்யூஷன். ஸோ பிங்க் கலரில் ஆனியன் இருக்கும். ஸோ ஆனியன் ப்ரொடக்ஷன், அப்புறம் ஃபார்மக்யூட்டிக்கல்ஸ், அதே மாதிரி ப்ரான் ப்ரொடக்ஷன். ஸோ ப்ரான் ப்ரொடக்ஷனும் பிங்க் ரெவல்யூஷனில் வந்து வருது. அடுத்து சில்வர் ரெவல்யூஷன். சில்வர் ரெவல்யூஷனோட ஃபாதர் வந்து இந்திரா காந்தி. ஸோ இந்திரா காந்தி மதர், ஆக்சுவலாக ஃபாதரில் மதர் ஆஃப் த ரெவல்யூஷன் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அதே மாதிரி எக் ப்ரொடக்ஷன். சில்வர் வந்து எக் ப்ரொடக்ஷனை பற்றி பேசுது, ப்ளஸ் பவுல்ட்ரி ப்ரொடக்ஷனை பற்றி பேசுது. அடுத்து சில்வர் ஃபைபர் ரெவல்யூஷன். மெயினாக கோல்டன் ஃபைபர் பார்த்துருப்போம், ஜூட்டு. இது சில்வர் ஃபைபர். ஸோ இது ரெண்டையும் பேர் பண்ணி படிச்சுக்கோங்க. காட்டன். அடுத்து ரெட் ரெவல்யூஷன். ஸோ ரெட் ரெவல்யூஷன் அப்படின்னு பார்க்கும்போது இதோட ஃபாதர் வந்து விஷால் தெவாரி அப்படின்னு நம்ம வந்து சொல்கிறோம், விஷால் தெவாரி. ஸோ இது வந்து ரெட் கலரில் என்ன இருக்கும் அப்படின்னா மீட். ஸோ மீட் ப்ரொடக்ஷனும் டொமேட்டோ ப்ரொடக்ஷன், தக்காளி வந்து சிவப்பு நிறம். ஸோ டொமேட்டோ ப்ரொடக்ஷனை பற்றி பேசுதுங்க. அதே மாதிரி ரவுண்ட் ரெவல்யூஷன். ஸோ ரவுண்ட் ரெவல்யூஷன் வந்து பொட்டேட்டோவை பற்றி வந்து பேசுது. அதே மாதிரி க்ரீன், ரவுண்டாக பொட்டேட்டோ இருக்கிறனால அப்படிங்கிற மாதிரி ஷார்ட்கட் வச்சுக்கோங்க. ஸோ நார்மல் கிரீன் ரெவல்யூஷன். இது வந்து MS சுவாமிநாதன் அவர்கள் வந்து கொண்டு வந்திருப்பாங்க. மெயினாக ஃபுட் கிரெயினை பற்றி வந்து பேசுதுங்க. ஃபுட் கிரெயின்ஸ் எல்லாமே வந்து இதில் வந்து வரும். ஸோ கிரீன் ரெவல்யூஷன் எப்போ வந்தது அப்படிங்கிறது வந்து நம்ம ரெண்டு ஃபேஸாக வந்து கொண்டு வந்திருப்பாங்க. ஸோ ஃபஸ்ட்டு ஃபேஸ் 1960லேருந்து மிட் 1970 வரைக்கும். செகண்ட் ஃபேஸ் வந்து 1970லேருந்து மிட் 1980s வரைக்கும். அடுத்து ஒயிட் ரெவல்யூஷன். ஸோ ஒயிட் ரெவல்யூஷன் அப்படிங்கும்போது அதோட ஃபாதர் வந்து வர்கீஸ் குரியன். ஸோ வர்கீஸ் குரியன் வந்து மில்க் ப்ரொடக்ஷன், மெயினாக மில்க் ப்ரொடக்ஷன். ஒயிட் அப்படின்னா மில்க், ஸோ பால் வெள்ளை நிறத்தில் இருக்கும். ஸோ மில்க் ப்ரொடக்ஷன் ரிலேட்டடான ஒரு புரட்சி தான் வந்து ஒயிட் ரெவல்யூஷன். ஸோ இதெல்லாமே வந்து நீங்கள் பார்த்து வச்சுக்கோங்க. கண்டிப்பாக இந்த ஒரு 10 நிமிஷம் நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணுறதுல உங்களுக்கு வந்து கண்டிப்பாக ஒரு கொஷின் அல்லது 2 கொஷின் கூட கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. மெயினாக ஸ்டேட்மெண்ட்ஸில் வரும். ஸ்டேட்மெண்ட்ஸில் இல்லைனாலும் மேட்ச் த ஃபாலோயிங்கில் டேரெக்டாக வந்து கேட்பாங்க. பேர் கரெக்டாக அப்படிங்கிறது, சூஸ் த கரெக்ட் பேர் அப்படிங்கிற மாதிரி கேட்பாங்க. ஸோ இந்த மாதிரி மாடல் வந்து கேட்பாங்க. டைரக்டாக ஸ்டேட்மெண்ட்ஸ், ஸோ இந்த ஃபாதர்ஸ் வச்சு கொஸ்டின் வந்து வரும். அவ்வளோதாங்க. ஸோ ஓகேங்க, இதுதான் நான் வந்து வீடியோவில் மேக் பண்ணணும் அப்படின்னு நினச்சேன். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணிடுங்க. ஸோ கமெண்ட் செக்ஷனில் வந்து சொல்லுங்கள், நான் வந்து பார்க்குறேங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். ஸோ ஓகேங்க, நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். அது வரைக்கும் சேஃபாக இருங்க, படிங்க, உங்களோட ஒர்க்கை கண்டினியூ பண்ணுங்கள். பார்ப்போங்க. ஸோ ஹிந்து ஜிஸ்ட் பிடிஎஃப்ஸ் வந்து நம்ம சேனலில் வந்து கொடுக்குறோங்க. இது வந்து ஜூலை மந்த்துக்கானது. ஸோ அதுக்கான ஒரு சாம்பிள் தான் நான் வந்து அட்டாச் பண்ணியிருக்கேன். இந்த வீடியோவில் கண்டினியூட்டியாக போடலாம் அப்படின்னு அட்டாச் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. நீங்கள் தேவைப்பட்டுச்சு அப்படின்னா நீங்கள் வந்து வாங்கிக்கலாம். அதுக்கான லிங்க் வந்து நான் கீழே கொடுத்துருக்கேன். ஸோ சாம்பிள்ஸை ஃபுல்லாக பாருங்கள். குரூப் லிங்க்கும் வந்து இருக்குது, தேவைப்பட்டால் ஜாயின் பண்ணுங்கள். சாம்பிள்ஸ் வந்து பார்க்கலாங்க. ஸோ இந்த ஹிந்து கரண்ட் அஃபேர்ஸோட ஜூலை 2024 வந்து ரெடி ஆயிடுச்சுங்க. ஸோ ஜூலை 2024 அப்படிங்கிறது வந்து ஹிந்து நியூஸ் பேப்பரில் ஜூலை 1லேருந்து ஜூலை 31 வரைக்கும் வந்த எல்லா இம்பார்ட்டன்ட் ஆர்டிகல்ஸோட ஜிஸ்ட்டும் வந்து உள்ளே இருக்கும். சப்ஜெக்ட் வைஸ் வந்து பிரிச்சிருக்கும், எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் இருக்கும். ஸோ இதில் ஃபஸ்ட்டு வந்து உங்களுக்கு இந்தியன் ஹெரிட்டேஜ், கல்ச்சர் அண்ட் ஹிஸ்ட்ரி, ஜியாகிரஃபி ஆஃப் வேர்ல்ட் அண்ட் சொசைட்டி. ஸோ இந்த டாபிக்ஸில் வர கரண்ட் அஃபேர்ஸ் எல்லாமே ஷெடியூல் பண்ணியிருப்போங்க சப்ஜெக்ட் வைஸு. ஸோ ஒரு சாம்பிளுக்கு நான் வந்து ஒரு 4 கரண்ட் அஃபேர்ஸ் வந்து நான் வந்து ஷோ பண்ணுறேங்க. ஸோ இந்த பேஜில் பார்த்தீங்க அப்படின்னா இந்தியாஸ் டெமோக்ராஃபிக் ஜேர்னி ஆஃப் ஹிட்ஸ் அண்ட் மிஸ்ஸஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு ஆர்டிக்கல் வந்து கொடுத்துருப்பாங்க நியூஸ் பேப்பரில். ஸோ அதோட பாயிண்ட்ஸ் தாங்க நம்ம வந்து இப்படி ஷார்ட் பண்ணி கொடுத்துருக்கோம். ஸோ இதை பார்த்தீங்க அப்படின்னாலே உங்களுக்கு வந்து பாயிண்ட் பை பாயிண்ட்டாக இருக்கிறதுனால படிக்கிறதுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவே இருக்குங்க. அதே மாதிரி மறக்கவும் மறக்காது. ஸோ இந்த மாதிரி இந்த ஒரு பேப்பரில் வந்து நம்ம ரெடி பண்ணியிருக்கோம். இந்த ஆர்டிக்கல் ஃபுல்லாகவே வந்து பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 15 பாயிண்ட்ஸ்லேருந்து ஒரு 18 பாயிண்ட் வரைக்கும் இருக்குங்க. ஸோ அவ்வளோதான் இதோட பாயிண்ட்ஸ் வந்து இந்த ஆர்டிக்கல். இது நியூஸ் பேப்பரில் பார்த்தீங்க அப்படின்னா நிறையா இருக்கும். ஸோ அதை எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் உங்களுக்கு வந்து ஃபேக்ட்ஸாகவும் எப்படி ப்ரிலிமினரி எக்ஸாமினேஷன் அட்டன் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஃபேக்டாக கொஸ்டின்ஸ் இருக்கும். ஸோ இல்லை நீங்கள் வந்து மெயின்ஸ் அட்டன் பண்ணுறீங்க அப்படின்னா டிஸ்கிரிப்டிவ் எழுதணும். ஸோ ரெண்டுத்துக்குமே ஏற்ற மாதிரி நம்ம வந்து இதை ரெடி பண்ணியிருப்போங்க. ஸோ இதை பார்த்தீங்க அப்படின்னா இது ஒரு ஆர்டிக்கலுங்க. எக்ஸ்டென்ட் ஹியூமன்ஸ் ஆக்குபைட் த டிபெட்டியன் பிளாட்டியூ 1,60,000 years agoன்னு சொல்லக்கூடியது. ஸோ அதில் நம்ம சில புரிதலுக்காக இமேஜஸ் எல்லாமே வந்து நம்ம ஆட் பண்ணியிருப்போம், ப்ளஸ் பாயிண்ட்ஸ் வந்து கொடுத்துருப்போங்க. ஸோ இதை பார்த்தீங்க அப்படின்னாலே தெரியும். ஸோ இதை சாம்பிள் நான் உங்களுக்கு ஷோ பண்ணுறதுக்காக தான் வந்து இந்த வீடியோவில் நான் வந்து ஷோ பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இதே மாதிரி எல்லா பேஜஸ்லையுமே ஆர்டிகல்ஸ் எல்லாமே வந்து கொடுத்துருப்போம்.